ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேர்களுக்கு வணக்கம். கரூர்ல விஜய் அவர்கள் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பலதரப்பட்ட மக்கள் குரல் கொடுத்துட்டே இருந்தாங்க. அரசியல் கட்சி தலைவர்கள் உட்பட. எப்ப கரூர்ல இருந்து தப்பிச்சு வந்திய, போய் அந்த 41 பேர் இறந்துட்டாங்க, அந்த குடும்பத்துக்கு போய் ஆறுதல் சொல்லலை, ஏன் விஜய் சொல்லல அப்படின்னு கோரிக்கைகள் பலவிதமா இருந்துச்சு, விமர்சனங்களும் எழுந்துச்சு. ஆனா இருந்தாலும் விரைவில் எங்க தலைவர் போயிட்டு என்ன பண்ணுவார், 41 பேர் குடும்பத்தை சந்திப்பாரு, 20 லட்சம் கொடுப்பாரு அப்படின்னு பேசப்பட்டதுல திடீர்னு விஜய் அவர்கள் கரூருக்கு போக போறாரு. ஆனா எனக்கு சில நிபந்தனைகள் வேணும், அதாவது கட்டுப்பாடுகள் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதாவது விஜய் அவர்கள் பனையூர்ல வண்டி எடுத்தாருன்னா ஸ்ட்ரெயிட்டா கரூர்ல போய் நிக்கணும். இடையில ஸ்பீட் பிரேக் இருக்கக்கூடாது, சிக்னல் போடக்கூடாது, பேரிகேட் போடக்கூடாது, எதுவுமே போடக்கூடாது. கிட்டத்தட்ட இவர் கேட்கறது எப்படி அப்படின்னா, இந்த சிஎம் பிரைம் மினிஸ்டர்லாம் வரும்போது கான்வாய் ஓபன் பண்ணி விடுவாங்களா, ஒரு காக்கா கூட போகக்கூடாது. அந்த ரேஞ்சுக்கு என்ன பண்ணணும், விஜயோட கார் அந்த ஸ்பீடில் போயிட்டு ஸ்பீடில் வந்துடணும், இப்படிதான் அவர் கேட்டார். ஆனா இருந்தாலும் காவல்துறை பல கட்டுப்பாடுகள் கொடுத்தாங்க. விஜய் கரூருக்கு வரணும்னா இந்த விஷயங்கள்லாம் ஒரு என்ன பண்ணும், கடைபிடிக்கணும், குறிப்பிட்ட நிர்வாகிகள் மட்டும்தான் இருக்கணும். அதே போல விஜய் கூட சில கார்கள், நிர்வாகிகள் கார்கள் மட்டும்தான் வரணும் அப்படின்னு நிபந்தனைகள் கொடுத்தாங்க. அப்புறம் விஜய் அவர்கள் தரப்புல இருந்து என்ன சொல்ல வந்ததுன்னா, வேலுச்சாமிபுரத்திலேயே அந்த 41 பேர் சந்திக்கிறார் ஒரு மண்டபத்து மூலியமா அப்படின்னு சொல்றாரு. மண்டபத்துல எடுத்து 41 பேர் குடும்பத்தை வர வச்சு அங்கதான் சந்திக்க போறேன், எங்க சம்பவம் நடந்ததோ அதே இடத்துலதான் நான் சந்திக்க போறேன் அப்படின்னு விஜய் தரப்பட்ட பேசப்பட்டது. காலப்போக்கில் என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கரூர் பிளான் முற்றிலுமா கேன்சல் ஆயிடுச்சு. இப்ப என்ன பிளான் சேஞ்ச் அப்படின்னா, 41 பேர் குடும்பமும் பனையூருக்கு வரணும். விஜய் அவர்கள் சொகுசு லைஃப்ல தான் அவர் இருக்கிறார். நீங்க வெள்ளத்துல போன வருடம் வெள்ள நிவாரண நிதி கொடுத்தாரு, அந்த வெள்ளத்தினால பாதிக்கப்பட்டவங்களை பனையூர் கூப்பிட்டு வச்சுதான் என்ன பண்ணாரு, கொடுத்தாரு. தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தினாங்க. எல்லாருமேங்க, சின்ன கட்சி முதல் கொண்டு பெரிய கட்சி வரைக்கும் என்ன பண்ணாங்க, ஒரு அந்த ஊழியர்கள் போராட்டம் நடத்தினாங்க, தங்களுடைய உரிமைக்காக போராட்டம் பண்ணாங்க. எல்லா கட்சியினரும் போய் என்ன பண்ணாங்க, அந்த இடத்துல போயிட்டு உட்கார்ந்து அவங்களோட உட்கார்ந்து என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. இவ்வளவு ஏன், ஆம்ஸ்ட்ராங் மனைவி தமிழ்நாடு பகுஜன் சமாஜ் கட்சின்னு ஆரம்பிச்சாங்க. அவங்க ஆரம்பிச்ச கையோட அந்த தூய்மை பணியாளர்களை போய் என்ன பண்ணாங்க, அவங்களோட அவங்களா என்ன பண்ணாங்க, சந்திச்சாங்க. இதுதான் ஒரு கட்சி தலைவர்களுக்கு வேணும். ஏன்னா ஒரு போராட்டம் நடத்துறாங்க அப்படின்னா அந்த போராட்ட உணர்வாளர்களுக்கு கூட என்ன பண்ணணும், ஜாயின் பண்ணணும். அப்பதான் அந்த உணர்வு உங்களுக்கு வரும். மக்களோடு மக்கள் நின்னாதான் மக்களுடைய படுகிற வேதனைகள் கஷ்டங்கள் எல்லாம் நம்மளுக்கு புரியும். ஆனா விஜய் அவர்கள் என்ன பண்ணாரு, அந்த தூய்மை பணியாளர்களை அலுவலகத்துக்கு கூட்டுவாங்க, நான் வரமாட்டேன். ஏன்னா இவர் அப்படியே வானத்துல இருந்து குதிச்சுட்டாரா என்னன்னு தெரியல. இவர் பெரிய ஆளு, என்னை யாருமே அவ்வளவு சீக்கிரம் பாத்திரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரா தெரியல. என்ன பண்ணாருன்னா, இவரு போய் பாக்குறத விட்டுட்டு இவங்களை என் ஆபீஸுக்கு கூட்டுவாங்க, நான் பார்ப்பேன். எல்லா கட்சியினரும், திமுக கூட்டணி கட்சியினா இருக்கட்டும், எதிர்கட்சியினா இருக்கட்டும், சிறிய கட்சியா இருக்கட்டும், பெரிய கட்சியா இருக்கட்டும், அமைப்புகளா இருக்கட்டும், இயக்கமா இருக்கட்டும், எல்லாருமே அந்த தூய்மை பணியாளர்களை நேர்ல போய் சந்திச்சு, அந்த இட வசதி இல்லைன்னா கூட அந்த இடத்துல போய் அவங்களோட உட்கார்ந்து அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சு, அந்த போராட்டத்துல அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சு கை கொடுத்து அந்த அந்த குழுவினரோட அவங்க என்ன பண்ணாங்க, இருந்தாங்க. ஆனா விஜய் மட்டும்தான் டிஃப்ரெண்டா யோசிப்பாரு. அந்த போராட்டக்காரங்களே என்ன பண்ணுங்க, பனையூருக்கு தூக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பனையூர்ல வச்சு என்ன பண்ணாரு, சந்திச்சாரு, ஆதரவு தெரிவிச்சாரு. இப்படியா இருக்கும் பொழுது இந்த 41 பேர் குடும்பத்தையும் நேர்ல தான் போய் சந்திப்போம். ஒருத்தவங்க வீட்டுல இறந்துட்டாங்க, அந்த வீடு துக்க வீடா இருக்கு, அவங்களுக்கு நம்ம என்ன பண்ண ஆறுதல் சொல்லணும் அப்படின்னா, பகையாளியா இருந்தா கூட என்ன பண்ணுவாங்க, வீடு தேடி போய் என்ன பண்ணுவாங்க, அந்த குடும்பத்துக்கு ஆறுதலா இருந்து அவங்களோட பக்கபலமா இருந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுவாங்க. ஆனா விஜய் மட்டும்தான், நான் அவங்கள தேடி போக மாட்டேன், அவங்க என்ன தேடி. காரணமே இவர் தான். அந்த 41 பேர் பலியான சம்பவத்துக்கு காரணமே விஜய் அவர்கள் தான். ஆனா ஒரு குற்ற உணர்ச்சி கூட இல்லாம நான் போய் அவங்கள நேர்ல போய் சந்திக்க மாட்டேன், வேணா அவங்க என் இடத்துக்கு வரட்டும், நான் சந்திக்கிறேன் அப்படின்ற ரேஞ்சில் விஜய் அவர்கள் இன்னைக்கு பிளான் போட்டிருக்காராம். கூடிய விரைவில் அந்த 41 பேரும் பனையூருக்கு வரப்போறாங்க. இதுக்கான வசதிகள் ஏற்பாடுகள் எல்லாமே சூப்பரா செஞ்சு வச்சிருக்காங்க. அவங்கள அங்க இருந்து பஸ்ஸில் கூட்டிட்டு வந்து இங்க பனையூர்ல உட்கார வச்சு அவங்களுக்கு இந்த துக்கம் விசாரிச்சு பாருங்க. 16ஆம் நாள்லாம் முடிஞ்சிருச்சு, கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஆயிருச்சு. 27ஆம் தேதி, இன்னும் 2 நாள் வந்தா 27ஆம் தேதி, செப்டம்பர் 27ஆம் தேதி நடந்தது, அக்டோபர் 27 ஆச்சு, கிட்டத்தட்ட ஒரு மாசம் முடிஞ்சிச்சு. ஒரு மாசம் முடிஞ்சிட்ட பிறகு இவர் துக்கம் விசாரிக்கிறாராம். இதுக்கப்புறம் என்ன துக்கம் விசாரிச்சு என்ன பண்றது, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாரு, சந்திக்கணும்னு முடிவாயிருச்சுல. 41 பேர் குடும்பத்தை
நீங்க சந்திக்கணும்னு முடிவாயிடுச்சுல, நீங்க பனையூர்ல தான் வச்சு சந்திக்க போறீங்க, வசதி வாய்ப்போட தான் சந்திக்க போறீங்க, நான் குழு குழுன்னு ஏசில தான் இட வசதியோட எல்லாரையும் நான் சந்திக்க போறேன் அப்படின்னு முடிவாயிடுச்சுல, என்ன பண்ணணும்? 41 பேர் இருந்தாங்களா, இந்த சர்ச்சைகள் கிளம்பிச்சு பாருங்க. ஏன் விஜய் போய் சந்திக்கணும்? அப்பவே நீங்க என்ன பண்ணிருக்கணும்? 41 பேரையும் நீங்க வர வச்சு செஞ்சிருக்கணும். இல்ல நான் நேர்ல தான் போய் சந்திக்க போறேன் அப்படி இப்படி பில்டப்பை கொடுத்துட்டு ஒரு ஹைப்பரை கிரியேட் பண்ணிட்டு விஜய் அவர்களுக்கு 41 பேரையும் இறந்த குடும்பத்தை எங்க சம்பவம் நடந்ததோ அங்கதான் போய் சந்திக்க போறாரு அப்படின்ற ஒரு கிரியேட் பண்ணிட்டு இப்போ 41 பேர் குடும்பத்தையும் நான் என் ஆபீஸ்ல வச்சுதான் சந்திப்பேன் அப்படின்னா விஜய் அவர்கள் என்ன மாதிரி ஒரு அரசியலை கையெடுக்கிறாரு, என்ன மாதிரி ஒரு திட்டங்களை செயல்படுத்துறாரு, இது விஜய் அவர்களுக்கு பெரிய மைனஸா தான் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி சம்பவங்கள் பண்ணும்பொழுது மைனஸா தான் போயிட்டு இருக்கு. யாருமே இவர் நேர்ல போய் நீங்க போன வர வெள்ளத்தால பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீங்க என்ன பண்ணி நேர்ல போயிட்டு என்ன பண்ணிருக்கணும், கொடுத்துருக்கணும். அதுக்கு ஒரு கதை காட்டினாங்க. நான் போனேன்னா டிராபிக் இதுவாயிடும், எல்லாரும் சூழ்ந்துப்பாங்க, போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுடும் இப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஒரு தலைவரா இருக்கும் பொழுது மக்களுக்காக நீங்க நான் உச்சத்துல இருந்தேன், இந்த மக்களுக்கு செய்யறதுக்காக நான் 200 கோடி சம்பளத்தை விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு பீத்திக்கிறது இல்ல. மக்களோட மக்களா போய் என்ன பண்ணணும், நிக்கணும். மக்களுக்கு அந்த உணர்வுகளோட போய் நின்று கொடுக்க. நீங்க யாரா இருந்தா எடுத்துக்கங்களேன், எதிர்கட்சியா இருக்கட்டும், ஆளுங்கட்சியா இருக்கட்டும், எந்த கட்சியா இருக்கட்டும், மக்களுக்கு ஒரு பாதிப்புனா முதலா போய் நிக்கிறாங்கல்ல, மக்களோட மக்களை நிக்கிறாங்கல்ல, அதுதான். நீங்க இந்த கரூர் சம்பவத்துல கூட செந்தில் பாலாஜி எப்படி 10 நிமிஷம் போனாரு அப்படின்னு கேக்குறாருல, அவர் அந்த 10 நிமிஷத்துல போலனா செந்தில் பாலாஜி அந்த மாவட்டத்திலேயோ இல்ல அந்த தொகுதியிலேயோ அவர் எம்எல்ஏவா இருக்கிறதுக்கு தகுதியே கிடையாது. அவர் பாத்தீங்கன்னா இந்த கட்சியினர் அந்த கட்சியினர்ல பார்க்கல, என் தொகுதி மக்களுக்கு என் ஊர் மக்களுக்கு தீமை இருந்துச்சு, நான் போய் நிப்பேன் அப்படின்னு சொல்லி போய் நின்னார் பாத்தீங்களா. அதுதான் செந்தில் பாலாஜி செஞ்ச பெரிய வேலை. இந்த மாதிரி விஜய் அவர்கள் மக்களுக்கு எதுனா ஒண்ணுனா முதலா போய் நின்னார்னா அவருடைய ரேஞ்ச வேற. இதுல விஜய் அவர்களை பின்னாடி இருந்து யாரை இயக்குறாங்க போல இருக்கு. நீங்க வெளியே அவ்வளவு போவாதீங்க சார், தலையை காட்டாதீங்க சார், உங்களை யாரும் அவ்வளவு லேசுல பாத்திரக்கூடாது, உங்களுக்குன்னு ஒரு ஹைப்பர் கிரியேட் பண்ணணும், ஒரு எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணணும். நீங்க புசு புசுன்னு போயிட்டு அடிக்கடி போய் சந்திக்காதீங்க அப்படின்னு யாருன்னா சொல்லி கொடுத்துட்டாங்களா இல்லைன்னு தெரியல. போராட்டக்காரர்கள் கூட நேர்ல போய் சந்திச்சு அந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கல, போராட்டக்காரர்கள் எல்லாரையும் ஆபீஸே கூட்டுவாங்க அப்படின்றாரு. இது எந்த மாதிரி ஒரு அரசியல்? இதுதான் அரசியல் மாற்றத்தை கொடுக்கிறாரா விஜய் அப்படின்னு ரொம்பவே குழம்பி போற ஒரு விஷயமா தான் இருக்கு. ஆனா இந்த 41 பேர் குடும்பத்தையும் இறந்து போன 41 பேரையும் இவர் அவமதிக்கிறார். போய் அந்த குடும்பத்தை நேர்ல போய் சந்திக்காம அவங்களுக்கு ஆறுதல் சொல்லாம அவங்க எல்லாரும் இங்க கூட்டுட்டு வாங்க அப்படின்னா என்ன கதை அப்படின்னு தெரியல. ஒருவேளை இதுல இந்த 41 பேர் குடும்பத்தை வச்சு இவர் அனுதாபத்தை வாங்குறாரா என்ன? என தேர்தல் இருக்கும் போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கட்சிக்காரங்க செய்யறது இயல்பு. விஜய் அவர்களும் இந்த விஷயத்த செய்யறாரா அப்படின்னு ஒரு கோணத்துலதான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. உண்மையிலே 41 பேர் இறந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு நாங்க துக்கம் அனுசரிக்கிறோம், அவங்களுக்கு நாங்க ஆறுதல் சொல்லுறோம் அப்படின்னா இவர் தான் என்ன பண்ணணும், அந்த குடும்பத்தார டைரக்டா அவங்க வீட்டுல போய் சந்திக்கணும். அந்த வீட்டில் அந்த ஃபோட்டோ வச்சவங்களுக்கு ஒரு மாலை செலுத்தணும், மரியாதை செலுத்தணும். அவங்களுக்கு அந்த மாலை போட்டு அவங்களுக்கு அந்த மலர் வளையம் செலுத்தி அவங்கள குடும்பத்தாரையும் சந்திக்கணும். இதுதான் இயல்பு. ஆனா இவர் என்ன பண்றாரு, 41 பேர் குடும்பத்தையும் இங்க கூப்பிட்டுட்டு வாங்க, இங்க கூப்பிட்டு வந்து நான் அவங்களுக்கு ஆறுதல் சொல்றேன். யாரு கேட்டா அவங்க ஆறுதல்? அவங்க கேட்டாங்களா? 41 பேர் கேட்டாங்களா ஆறுதல்? யாருமே எதிர்பார்க்காத மாதிரி நீங்க தான் சார் கொடுத்துருக்கணும். இது எல்லாமே ஒரு செட்டப்பா தான் நடக்குது. இந்த மாதிரி 41 பேர் நான் ஒரு மாசம் கழிச்ச பேரு அவங்கள நான் சந்திக்கிறேன், மக்கள்லாம் எல்லாம் மறந்துடுவாங்க, நம்மளுக்கு அனுதாபம் வந்துடும், ஓட்ல இந்த மாதிரி ஒரு செட்டப்போட இருக்கிறார்ல. இது எல்லாமே இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல நடக்கல. விஜய் அவர்களுக்கு ஒரு படத்துல ஷூட்டிங் இந்த மாதிரி இந்த காட்சிகள் இத்தனை மணிக்கு, இந்த காட்சிகள் இத்தனை மணிக்கு இவங்க வருவாங்க, இத்தனை மணிக்கு நீங்க இப்படி நடந்து வரணும் அப்படின்ற அந்த ஸ்கிரிப்ட் இருக்குல்ல, அந்த ஸ்கிரிப்ட் பேஸ்ல தான் விஜய் அவர்கள் அரசியல் பண்ணுகிறார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இங்க தமிழ்நாட்டு அரசியல் களத்துல முன்வைக்கப்படுது. இது எல்லாத்தையும் உடைச்செறின விஜய் அவர்கள். உண்மையிலேயே விஜய் அவர்கள் தன்னுடைய பாணியை மாற்றிக்கொண்டால், தன்னுடைய நடைமுறையை மாற்றிக்கொண்டால், தன்னுடைய திட்டங்களை எல்லாத்தையும் மாற்றிக்கொண்டால் மக்களோடு மக்கள் நின்னா விஜய் அவர்கள் வெற்றி வாய்ப்பு வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற தகவலும் இங்க முன்வைக்க வேண்டியதா இருக்கு. என்னதான் இருந்தாலும் ஒரு வழியா 41 பேர் குடும்பத்தையும் விஜய் அவர்கள் சந்திக்கிறதுக்கு முன் வந்தது. இப்ப நாச்சுன்னா சந்திக்கிறாரே அப்படின்ற ரேஞ்சுக்கு பேசுற ஒரு விஷயமும் இங்க பார்க்க வேண்டியது. என்ன நடக்குது அப்படின்னு பொறுத்து பார்க்கலாம். கரூர்ல இருந்த 41 பேர் குடும்பத்தையும் விஜய் அவர்கள் தன்னுடைய பனையூர் அலுவலகத்துக்கு கொண்டு வந்து அங்க சந்திச்சு அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல போறார் அப்படின்ற ஒரு தகவலும் இங்க முன்வைக்கப்படுது. இதை பத்தியோட கருத்து அப்படி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.